ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம். ஸ்ரீரங்க வைபவத்திலே இப்பொழுது ஜேஷ்டாபிஷேகத்தை பற்றி அனுபவிக்கலாம். ஜேஷ்டாபிஷேகம் என்பது பல திவிதேசங்களிலே நடக்கக்கூடிய ஒரு வைபவம். எம்பெருமானுக்கு கவசங்களை எல்லாம் களைந்து திருமஞ்சனம் பண்ணுவார்கள். இது இந்த எம்பெருமானுக்கு பிரதானமான திருமஞ்சனமாக கருதப்படும். இது பொதுவாக ஆனி மாதம் கேட்டை நட்சத்திரம் பல இடங்களிலே நடக்கும். இது ஜேஷ்டா நட்சத்திரம் என்பதனால இது ஜேஷ்டாபிஷேகம் என்றே சொல்லப்படுகிறது. ஜேஷ்டை என்றால் கேட்டை நட்சத்திரம், அபிஷேகம் என்றால் திருமஞ்சனம். இந்த திருமஞ்சனமானது உற்சவருக்கு கவசங்களை எல்லாம் களைந்து நேரே திருமேனிக்கு பண்ணப்படும் திருமஞ்சனம். இது சில திவிதேசங்களிலே லோகாந்தமாக எல்லாரும் சேவிக்கும்படி, எம்பெருமானுடைய திருமேனியை நன்றாக சேவிக்கும்படி இந்த திருமஞ்சனம் நடக்கும். சில திவிதேசங்களிலே அர்ச்சகர்கள் மட்டும் இந்த திருமேனியை சேவித்து திருமஞ்சனம் பண்ணும்படிக்கு ஏகாந்தமாக நடக்கும். இங்கே ஸ்ரீரங்கம் பெரிய கோயிலிலே இது ஏகாந்தமாக நடக்கக்கூடிய திருமஞ்சனம். அர்ச்சகர்கள் மட்டும்தான் இதை சேவிக்க முடியும். எம்பெருமான் உற்சவர் நம்பெருமாளுக்கு கவசங்களை எல்லாம் களைந்து எம்பெருமானுடைய திருமேனிக்கு நன்றாக திருமஞ்சனம் பண்ணுவார்கள். இந்த கவசங்களை எல்லாம் அடியார்கள் தனியாக சேவிக்கலாம். இதற்காக காலையிலே வடதிருக்காவேரி அம்மா மண்டபம் கரையிலிருந்து திருக்காவேரி தீர்த்தம் தங்க குடத்திலேயும் வெள்ளி குடங்களிலேயும் கொண்டு வரப்படும். அந்த தீர்த்தத்தை கொண்டு இங்கே எம்பெருமானுக்கு திருமஞ்சனம் பண்ணப்படும். திருமஞ்சனம் எல்லாம் ஆகி அதற்கு பிறகு கவசங்களை எல்லாம் மீண்டும் சாத்தி முடிப்பதற்கு மாலை வேளை வரை ஆகிவிடும். இது நடுவே மூலவர் பெரிய பெருமாளுக்கு தைலக்காப்பு சாத்தப்படும். இந்த தைலக்காப்பு சாத்தி 48 நாட்கள் ஒரு மண்டலம் அந்த எம்பெருமான் அப்படியே தைலக்காப்பிலே இருப்பார். அந்த எம்பெருமானை அப்பொழுது முழுக்க நாம் சேவிக்க முடியாது, திருவடி சேவை கிடையாது. இது இங்கே ஜேஷ்டாபிஷேகம் கிரமம். இது தவிர இந்த ஜேஷ்டாபிஷேகத்துக்கு அடுத்த நாள் திருப்பாவாடை உற்சவம் பெரிய பெருமாளுக்கும் நம்பெருமாளுக்கும் கொண்டாடப்படுகிறது. திருப்பாவாடை உற்சவத்தன்று நிறைய பெருமாளுக்கு அதிகமான போகம் அது சமர்ப்பிக்கப்படும். அதை பிரசாதமாக அடியார்கள் பெறுவார்கள். இது தவிர நம்பெருமாளுக்கு தவிர தாயாருக்கும் காட்டடியேசிங்கருக்கும் சக்கரத்தாழ்வாருக்கும் இதே போல ஜேஷ்டாபிஷேகம் இங்கே திருவரங்கம் பெரிய கோயிலே கொண்டாடப்படுகிறது.